ஹே வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட் வரைய என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், இந்த ட்ராயிங் வரைய நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற டூல்ஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு, நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராயிங் எப்படி வரைஞ்சேன்றதை கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணேன்னா, கிராஃபைட் பென்சில் என்ன யூஸ் பண்ணேன்னா ஃபைபர் கேஸ்டில். இது வந்து 6 ஷேட்ஸ் வரும், 6 ஷேட் வரும். 2B, 3B, 4B, 5B, 6B, அப்புறம் 8B. இது விலை வந்து 50 ரூபா. நீங்கள் இந்த பிராண்டே தான் வாங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய கம்மி விலையில் கிடைக்குது, தனித்தனி பென்சிலாகவும் கிடைக்குது. நீங்கள் தேவைப்படுற பென்சில் மட்டுமே வாங்கிக்கலாம். ஆரம்பத்திலேயே நிறைய ஷேட்ஸ் பென்சில் வாங்கி காசெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த 6 பென்சிலில் கூட நான் வந்து 6 யூஸ் பண்ணலை, 3 பென்சில் தான் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். 8B, அப்புறம் 2B, அப்புறம் 4B, இது மட்டும்தான் நான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். நீங்கள் நிறையா பென்சில் வாங்கி காசெல்லாம் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு 6 பென்சிலை வச்சு ஒரு நல்ல ட்ராயிங், இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராயிங்கை நம்மளால் வரைய முடியும். அப்புறம் ஷேடிங்க்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா, பேப்பர் ஸ்டெம்ப்பு, அப்புறம் மேக்கப் ப்ரஷ் வந்து ஐஷேடோ ப்ரஷ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். இந்த ஹேருக்கு அப்புறம் டார்க்கான ஏரியாலலாம் சார்கோல் டஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஐஷேடோ ப்ரஷ்ஷு, இது ரெண்டும். இந்த பெரிய ப்ரஷ் வந்து பேக்ரவுண்டில் வந்து சார்கோல் டஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஷர்ட்டில், அப்புறம் நெக் சைடு, அந்த டார்க்கான இடத்துல வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணேன். இந்த 3 ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பேப்பர் ஸ்டெம்ப்பு, இது வந்து ஃபேஸில் வந்து மைன்யூட்டான இடத்துல ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஷேடிங்க்கு. இது வந்து சார்கோல் பென்சில், கேமலினில் சாஃப்ட்டு. இந்த ஒரு பென்சில் உங்களுக்கு போதும். இது வந்து கண்ணுக்கு, அப்புறம் ஐப்ரோக்கு, ஹேருக்கு, பியர்டு, அப்புறம் மீசை, இந்த மாதிரி டார்க்கான ஏரியாவில் எல்லாமே இந்த கேமலின் சாஃப்ட்டு சார்கோல் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பென்சில் உங்களுக்கு போதும். ஃபேஸுக்கெலாம் ஷேட் பண்ணுறதுக்கு நான் கிராஃபைட் பென்சில் தான் யூஸ் பண்ணேன். டார்க்கான ஏரியாவுக்கு சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சார்கோல் பென்சில், இது வந்து ஒரு 25 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மட்டுமே போதும். இது வந்து எரேசர், என்னென்ன எரேசர் யூஸ் பண்ணேன்னா, மோனோஜீரோ எரேசர், பென்சில் எரேசர், அப்புறம் நீட்டபிள் எரேசர், இது 3 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மோனோஜீரோ எரேசரையும் பென்சில் எரேசரையும் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் வரைய இது 2 தான் ரொம்ப முக்கியமான டூல். அப்புறம் வந்து ஜெல் பென், ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி ஜெல் பென், ஒயிட் ஜெல் பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது 0.5, அப்புறம் 0.10. உங்களுக்கு இது 2 ஜெல் பென் வேணும்லாம் அவசியம் இல்லை, 1 கூட போதும். 0.5 வந்து ஹேரில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 0.10 வந்து ஷர்ட்டில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது 2லாம் வேணும்னு அவசியம் இல்லை, 1 கூட போதும். அப்புறம் வந்து சார்கோல் டஸ்ட்டு. நீங்கள் சார்கோல் டஸ்ட்டாகவே வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து கம்ப்ரஸ்டு சார்கோல். இது நீங்கள் கேமலின் பிராண்டில் வந்து கம்ப்ரஸ்டு சார்கோல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது உள்ளே வந்து சாண்ட் பேப்பரை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து இப்படி ரப் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து டஸ்ட்டாக வரும். இதுவே போதுமான அளவுக்கு டார்க்னஸ் கொடுக்கும். இதை வந்து ப்ரஷ்ஷை தொட்டு அப்ளை பண்ணுறது, டார்க்கான ஏரியாவில் அப்ளை பண்ணுறது. நான் ஃபுல் டார்க்கான ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் டஸ்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சார்கோல் டஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ட்ராயிங் வரையும் போது கைக்கு அடியில் டிஷ்யூ பேப்பர் வச்சு வரைங்க.
அப்போ தான் வந்து ட்ராயிங்கும் அழுக்காகாமல் இருக்கும், உங்கள் கையும் வந்து அழுக்காகாமல் இருக்கும். அப்புறம் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணேன். இவ்வளோ யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். சீப் அண்ட் பெஸ்ட்டான டூல்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ட்ராயிங் வரைஞ்சி முடித்த பிறகு ஃபிக்ஸ் ஆர்ட், இது வந்து ஒரு வார்னிஷ் மாதிரி ட்ராயிங் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராயிங் அழிஞ்சே போகாது. ரப்பரை வச்சு அழிச்சாலும் அழியாது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கு டஸ்ட்டு வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் நல்ல ட்ராயிங் வரைய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.